கலிதனிலே புவியினிலே பாவத்தை தொலைத்திட வழி என்னவோ நீ கொஞ்சம் உரைத்திடடி. கலிதனிலே புவியினிலே ராமநாமம் அது போதுமடி போதேந்திரர் உரைத்ததடி. ராமநாமம் அது போதுமடி போதேந்திரர் உரைத்ததடி. ராமநாமம் அதை சொல்வோமே. யார் இந்த போதேந்திரர்? 59வது காஞ்சி பீடாதிபதி. 58வது காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ விஸ்வாதிகேந்திரரின் அனுகிரகத்தால பிறந்த அவதார புருஷர். யார் இந்த குழந்தை? பெரியவா அனுகிரகத்தால பிறந்த குழந்தை. புருஷோத்தமனா இவன்? புருஷோத்தமா, நீ இங்கேயே என்னோடய இருந்து விடுறியா? என்ன சொல்ற? இருந்து விடுறியா? அப்பா கேட்கணும். என்ன பண்றங்க? இவன் யாரு? பெரியவா அனுகிரகத்தால பிறந்த குழந்தை. அவ நமக்கு போட்ட பிச்சை. கொடுத்தவா கேக்கறச்சே மாட்டேன்னு மறுக்கிறது தோஷம் இல்லையா? 18 வயசு பூர்த்தியாகாத உனக்குள்ள இவ்வளவு ஞானமா? அந்த ஞானத்தின் பிரதிபலிப்பா உன் கண்கள்ல உள்ள தீட்சண்யம், உன் முகத்துல உள்ள தேஜஸ், என் தேகமே சிலிர்க்கு. எனக்கு பிரம்மவித்தை கத்துக்கணும். நீயும் கிளம்பி காசிக்கு போ. ஒண்டியா எப்படிடா நான் போவேன்? நீயும் என்னோட. எனக்காக காசிக்கு வரேன்னு சொல்லுடா. சரி வரேன்டா. என் மித்திரனுக்காக என் பிராணனை கூட தியாகம் பண்ண நான் தயார். நிஜமாவாடா? ஆனா ஒரு நிபந்தனை. பல கோடி ஜீவன்களின் சேமத்துக்காக உன் பிராணனை தானம் பண்ண. அதுதான் பிரம்ம வித்தை. அதை உணர்ந்து பிரம்மத்தோட ஐக்கியமா வாழறவன் தான் பிரம்ம ஞானின்னு ஆறான். வாங்கிக்கோ உன் காஷாய வஸ்திரத்தை. இன்று முதல் நீ போதேந்திர சரஸ்வதி என்று அழைக்கப்படுவாய். ராமநாமத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? ராம நாமத்தோட மகிமையை ஆதாரபூர்வமா உலகுக்கு எடுத்து காட்டியவர் போதேந்திரர். பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். கலியுகத்துல பூஜை புனஸ்காரம் தபம் ஜபம் செய்ய முடியாத பொழுது ராமா என்ற 2 எழுத்தை ஜபம் பண்ணினாலே போதும் என்றும் அந்த தாரக மந்திரத்திற்கு எப்படிப்பட்ட மகாசக்தி இருக்கிறது என்பதையும் போதேந்திரால் நாடகம் மூலமாக ராமநாமத்தின் மகிமையை மனதில் பதிய வைத்திருப்பதுதான் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் என்ற நாடகம். இந்த ஆனந்த அனுபவத்தில் பங்கு பெற நீங்களும் வரலாமே. ராம ராம ராம